ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு பூனை குறுக்கே வந்தால் என்ன பலன்? அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா? உண்மை என்ன? வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் ஒரு கருப்பு பூனை உங்கள் பாதையை கடந்தால் அது அசுபமானது என்று ஒரு நம்பிக்கை உள்ளது. இருப்பினும் உலகின் சில பகுதிகளில் இது உண்மையில் நல்ல அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது. பிரிட்டன், ஜெர்மனி, அயர்லாந்து மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் உங்கள் பயணத்தில் ஒரு கருப்பு பூனை வருவது அதிர்ஷ்டம். இதற்கிடையில் இந்தியாவில் ஒரு கெட்ட சகுனம் என்று நம்பப்படுகிறது. ஏனெனில் இந்தியாவில் கருப்பு நிறம் பொதுவாக சனி பகவானுடன் தொடர்புடையது. ஜோதிடத்தில் சனி பகவான் உங்களை வெளியே செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்க முயற்சிப்பதாகவும் நம்பப்படுகிறது, அல்லது பணி தாமதமாகும் எனவும் சொல்லப்படுவதுண்டு. இந்தியாவில் பூனைகள் சாலையின் குறுக்கே நம்மை கடந்து செல்வது அபசகுணமாக கருதப்படுகிறது. அதிலும் கருப்பு பூனை குறுக்கே வந்தால் உடனடியாக வாகனத்தை நிறுத்திவிடும் பழக்கம் நம்மவர்களிடையே அதிகம் காணப்படுகிறது. பழைய நம்பிக்கைகளின்படி பூனைகள் வீட்டிற்கு எதிர்மறை ஆற்றலை கொண்டு வருகின்றன. எனவே வீட்டில் பூனை இருப்பது நல்லதல்ல என சொல்லப்பட்டது. பூனை இடமிருந்து வலமாக நகர்ந்தால் அது மோசமான அறிகுறி என்று பலர் கருதினர். ஒருவேளை வலமிருந்து இடமாக நகர்ந்தால் அது மங்களகரமானதாக பார்க்கப்படுகிறது. ஒரு பூனையின் அழுகை கூட சாதகமற்றதாக பார்க்கப்படுகிறது. இது இந்தியாவில் மட்டுமல்ல, பல நாடுகளிலுமே பூனையை கெட்ட சகுனமாக கருதுகிறார்கள். குறிப்பாக கருப்பு பூனை குறுக்கே வந்தால் உடனடியாக வாகனத்தை நிறுத்திவிடும் பழக்கம் நம்மவர்களிடையே அதிகம் காணப்படுகின்றது. ஏனென்றால் கருப்பு சனி பகவானுக்கு உகந்தது என்பதால் தீமை ஏற்பட்டுவிடும் என்ற நம்பிக்கையுமே உள்ளது. ஆனால் அது அப்படி கிடையாது. பூனை குறுக்கே சென்றால் தண்ணீர் குடித்துவிட்டு சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற மூட நம்பிக்கை இன்று சந்திர மண்டலத்திற்கு ராக்கெட் விட்டுள்ள காலத்திலுமே மக்கள் நம்புகிறார்கள். இந்த பூனைக்கு பின்னால் ஒரு பெரிய கதையே இருக்கிறது. அதாவது அந்த காலங்களில் மோட்டார் வாகனங்கள் கண்டுபிடிக்கும் முன்பு மக்கள் குதிரை வண்டிகளிலும் மாட்டு வண்டிகளிலும் தான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வர். இதனால் 50 கிலோமீட்டரில் உள்ள பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட பல மணி நேரம் தாமதமாகும். சில நேரங்களில் நீண்ட தூர பயணங்கள் நாள் கணக்கில் கூட ஆகலாம். இதற்காக சாப்பாடு கட்டி கொண்டு வண்டியை நிறுத்தி சாப்பிட்டு விட்டு இரவெல்லாம் பயணிக்க வேண்டிய சூழல் இருக்கும். அப்போது இரவு நேரத்தில் காட்டுப்பகுதியில் பூனைகள் வரும். அதன் கண்கள் பார்ப்பதற்கு ரேடியம் விளக்கு போல மின்னும். உடல் எல்லாம் தெரியாது, கண்கள் மட்டுமே மின்னும். அது பூனையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. புலி, சிறுத்தை, சிங்கம் உள்ளிட்ட விலங்குகளின் கண்களுமே இரவு நேரத்தில் மின்னும். இதனால் அந்த மின்னொளியை பார்த்து குதிரையோ மாடோ பயந்தால் மிரளும். இதனால் வண்டி ஆட்டம் காணும். பின்பு பயணமே பாதிக்கப்படும். இதனால் தான் இது போல பூனையின் கண்களை பார்த்து விட்டாலே அது பூனையோ இல்லையோ சிறிது நேரம் மரத்தின் கீழ் ஓய்வெடுத்துவிட்டு குதிரைக்கும் மாட்டிற்கும் தண்ணீர் காட்டிவிட்டு செல்வார்கள். இதுதான் பூனை குறுக்கே சென்றால் அபசகுணம் என்றாகிவிட்டது. எனவே இனியாவது மூட நம்பிக்கையை தவிர்த்துவிட்டு பூனைக்காக எந்த செயலையும் தள்ளி போடாதீர்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.